வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது தேனி மாவட்டம் சின்னமனூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எரசநல்லூர்னு ஒரு ஊரில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சார் பரமசிவம் சுப்பு பாண்டியன் சாருக்கு செவ்வாழைக்கு நம்ம உரங்கள் தூத்துக்குடி இந்துஸ்தான் பைப்லைன்லேருந்து நம்ம ஜெல் டைப்பில் இருந்து அந்தந்த மாதத்துக்கு ஒரு உரங்கள் கொடுத்துக்கிருந்தோம். லாஸ்ட் ஈல்டிங் வர தட்டிக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10வது மாதம் ஆகுது. 10வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் குலை தள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குழுக்கு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 குலை ஒரு 6 சீப்பு வந்திருக்கு. அவங்க நம்ம உரங்களை யூஸ் பண்ணதுனால எப்படி இருக்குது ஒரு ஃபீட்பேக்கை அவங்ககிட்ட கேட்போம். உங்களை பற்றி பரமசிவம் பாண்டியன், தேனி மாவட்டம் விவசாயம். சார் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அறிமுகமானார். அவருக்கு இந்த மாதிரி வாழை வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவர் நம்ம ஒர்க் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னார். அதனால் அவங்க கொடுக்குற பழைய ஜெல் உரங்களை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான வளர்ச்சி தெரியுது. அதுதான் ஜார் போட்டுக்கிட்டு இருக்கு. கார் தள்ளி நம்மளுக்கு விளைச்சல் என்னன்னு பார்த்தா தான் இதோட இது இன்னும் தெரியும். நல்லா இருக்குது இந்த உரங்களை பயன்படுத்தினாங்க. இந்த உரங்கள் போட்டதுனால உங்களுக்கு அந்த 3ஆம் மாதத்துலேருந்து போட்டிங்களே சார், அதில் நமக்கு கொடுக்குற உரங்கள்னால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு? நல்லா தூர் கட்டி வந்துச்சு, வளர்ச்சி நல்லா இருந்துச்சு, நல்லா பச்சை கட்டி இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது நம்ம இதில் ஏதாவது நோய்கள் ஏதாவது வந்துச்சா? நோய் தாக்கம் அதிகமாக இல்லை. சரி, நம்ம இதை கொடுத்ததுனால நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு. இப்போ நீங்கள் விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம விவசாயிகளுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, அதிகமாக ரசாயன உரம் போடாமல் இந்த மாதிரி ஆர்கானிக் ஜெல்லு இதுகளை அதிகமாக யூஸ் பண்ணி நிலத்தை வளமாக்கியும் நல்ல ஒரு ஈல்டு எடுக்குதான் கேட்டுக்கணும். பாருங்கள், சார் நம்மகிட்ட பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இப்போ தார் போட்டுக்கிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக 20லேருந்து 25 கிலோ வரையும் எடுக்கிறாங்க இந்த ஏரியாவில். நார்மலாக 20 கிலோ எடுத்தால் கூட ஒரு மரத்துக்கு குறைஞ்சது 800 ரூபா கிடைக்கும். ஒரு வாழையில் ஒரு தாருக்கு 800 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம சார் பார்த்தீங்கன்னா மொத்தம் போட்டிருக்கிறது 2500 வாழை மொத்தம். இப்போ 1500 ரூபா ஒரு வெட்டுக்கு